ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வந்து கடைக்கு வந்து கிளம்பியாச்சு. என்னோடய டைம் பார்த்திங்கன்னா காலையில் 10 to நைட்டு 9. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து என்ன டைம் கடைக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. போகணுன்னே பார்த்திங்கன்னா நான் வந்து சுடிதார் தான் ஸ்டிச் பண்ணேன். ஒரு 5 செட்டு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்கன்னு போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதில் ஒரு 3 செட்டுக்கு பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் லைனிங், 2 மட்டும் காட்டன். அது வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி காய வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு சில மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா லைனிங்கும் வந்து பேண்ட்டோட அப்படியே அட்டாச்சாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக அளவு இருக்குமான்னு செக் பண்ணி பார்த்து கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பார்லர் ஒர்க்கும் வந்துருச்சு. இடையில பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து ஐப்ரோ ஹேர் கட் கொஞ்சம் வந்துட்டே இருந்தது. அந்த 5 செட்டு முடிச்சிடணும்னு நினச்சேன். ஆனால் அன்னைக்கு வந்து என்னால் முடிக்க முடியல. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காலி ஹேர் தான். யூ கட் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல சுருட்ட முடியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா என்ன கட் பண்ணாலும் அவ்வளோவா தெரியாது. கட் பண்ணும்போது அழகாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டோன்னா பார்த்தீங்கன்னா பழையபடி வந்து சுருண்டுட்டு அப்படியே மேலே போயிடும். இந்த மாதிரி காலி ஹேர் இருக்கிறவங்க எல்லாமே ஸ்ட்ரெயிட் கட் பண்ணிங்கனாவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கர்லி ஹேர் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்காது. ஏன்னா அது வந்து என்ன தான் பண்ணினாலும் கட் பண்ணினாலும் லாஸ்ட்டாக வந்து சுருண்டுட்டு போகிறதுனால நிறைய பேர் இந்த முடி இருக்கிறவங்க யார் கேட்டாலும் சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி பிடிக்கவே பிடிக்காதுன்னு. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வந்திருந்தாங்க. ஐப்ரோவும் பண்ணிவிட்டு இவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான். நான் வந்து அன்றைக்கி அந்த 5 செட்டும் முடிக்கணும்னு நினச்சேன். அதில் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு கிடையாது. ஏன்னா வந்து லைனிங் அட்டாச்சாக இருக்கிறதுக்கெலாம் பேண்ட் வந்து தைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இந்த 4 டாப் மட்டும் தான் தைச்சிருந்தேன். இதை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புனேன். என்னோடய டே ஒர்க் வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்டிச் பண்ணுவேன். அப்படியே இடையில வந்து ஐப்ரோஸ் பார்லர் ஒர்க் வந்தால் அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச அளவுக்கு தைக்க முடியாது. ஒரு சில நாள் பார்லரில் சுத்தமாக வேலையே வராது. இந்த மாதிரி தான் டே ஒர்க் வந்து போகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.